குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க அப்படின்னா ஆகஸ்ட் 17 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டங்களாக வந்து தேர்தல் நடத்திருக்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேரவைத் தேர்தல் வந்து நடைபெறுது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்பட்ட வந்து சிறப்பு அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 370 வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவை வந்து ரத்து செய்யப்பட்டது. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரத்து செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 370 வந்து நீக்கியது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் விரைவில் மாநில அந்தஸ்து வழங்க நடவடிக்கை மேற்கொண்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரவைத் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அது தொடர்பான தேர்தலாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் 3 கட்டமாக நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வர சனிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறும் 3வது தெற்குலகின் குரல் அப்படின்ற இணைய வழி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று வந்து பங்கேற்க இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா வங்கதேசத்துடைய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால அமைச்சரவையுடைய ஆலோசகர் வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்கிறாரு. இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 3வது தெற்குலகின் குரல் அப்படின்ற இணைய வழி மாநாடு வந்து நடக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்ற எதுவும் தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய விருதுகள், அதாவது சர்வதேச 70வது தேசிய திரைப்பட விருதுகள் விழா, ஓகேங்களா, 70வது தேசிய திரைப்பட விருதுகள் விழா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 விருதுகள் கிடைத்திருக்கு, ஓகேங்களா. டெல்லியில் 70வது தேசிய திரைப்பட விருதுக்கான தேர்வுக்குழு வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டுக்கான விருதாளர்கள் வந்து பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் படம் வந்து பார்த்திங்கன்னா 4 விருது வென்றிருக்கு, ஓகேங்களா. லிஸ்ட்டு தனியாக கொடுத்துருக்காங்க, இதை அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. சிறந்த முழு நீள திரைப்படம் அப்படின்னா ஆட்டம் மலையாள படம், சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம்லாம் காந்தாரா கன்னடம், சிறந்த நடிகர் வந்து ரிஷப் ஷெட்டி, இவர் தான் காந்தாராவில் நடிச்சிருப்பாரு. சிறந்த நடிகை வந்து பார்த்திங்கன்னா நித்யா மேனன், திருச்சிற்றம்பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறந்த ஒளிப்பதிவாளர் வந்து பார்த்திங்கன்னா ரவிவர்மன், பொன்னியின் செல்வன் 1. சிறந்த ஒளி வடிவமைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா அனந்த் கிருஷ்ணமூர்த்தி, பொன்னியின் செல்வன். சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா ஏ.ஆர். ரகுமான், பொன்னியின் செல்வன். சிறந்த நடன பயிற்சியாளர் வந்து பார்த்திங்கன்னா ஜானி மாஸ்டர் மற்றும் சதீஷ் கிருஷ்ணன், மேகம் கருக்காதா அப்படின்ற பாட்டு திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிறது. அடுத்து வந்து சிறந்த தமிழ் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு, ஓகேங்களா. இதை தாண்டி இல்லை கேள்வி கேட்க வாய்ப்பில்லை, இதை மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து பாரதியார் பிறந்தநாள் கட்டுரை போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. இது ஆளுநர் மாளிகை சார்பில் வந்து நடத்தப்படுது. மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 11ஆம் தேதி கொண்டாடப்படுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு தினம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 26ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்குது, சரிங்களா. அடுத்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 75 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மின்சார வாகனங்களுக்கான ஸ்வாப்பிங் நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 77 இடங்கள் அரசுடன் இணைந்து சன் மொபிலிட்டி என்ற தனியார் நிறுவனமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையங்களை அமைக்க முடிவு பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேருந்து ஒரு பேட்டரி எடுத்து ஒரு மிஷினில் வச்சுட்டு இன்னொரு பேட்டரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து இது டெலகிராமில் போடுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அதாவது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சீர் மரபினர் இனத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீடு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா கல்விக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறது, மத்திய மாநில அரசு நடத்தப்படும் போட்டித் தேர்வுக்கு வந்து தேர்ச்சி பெறுவதற்கான தரமான பயிற்சி அளிக்கிறது, சுகாதார திட்டத்தில் சிறப்பு காப்பீடு திட்டங்கள் அளிக்கிறது, சமூக மட்டத்தில் வாழ்வாதாரத்துக்கான முயற்சிகளை வந்து எளிதாக்குறது மற்றும் நிலம் வீடு திட்டத்தின் கீழ் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செயல்படுத்திருக்காங்க. சீட்டு திட்டம் வந்து சீர் மரபினர் இருக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி கடன் வழங்கும் நிகழ்ச்சி வந்து நடைபெறுது. எங்கே நடக்குது அப்படின்னா லயோலா கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா காலை 9 மணி முதல் 5 மணி வரை வந்து நடைபெறுது. இதில் வந்து அனைத்து தரப்பு மாணவர்களும் கலந்துக்கலாம், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து வெளியிடுறாரு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி 100 நிறைவேற்றி அவரது உருவம் பொறித்த 100 ரூபாய் மதிப்பிலான நாணயம் வந்து மத்திய அரசு வந்து தயாரித்துள்ளது. இந்த நாணயத்தின் வெளியீடு விழா வந்து பார்த்திங்கன்னா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் வந்து நடைபெற இருக்குது, சரிங்களா. இந்த நாணயத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டோம், பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. டெய்லி கண்ட பஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாகை இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து வந்து மீண்டும் தொடங்கியிருக்காங்க. நாகையிலிருந்து இலங்கை இந்த
காங்கேசன் துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் கப்பல் போக்குவரத்து வந்து வெள்ளிக்கிழமை தொடங்கியிருக்காங்க. நாகை இலங்கை இடையே கடந்த 2023 அக்டோபர் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் கப்பல் போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா செரியா பாணி அப்படின்ற பெயர் கொண்ட அந்த பயணிகள் கப்பல் தான் வந்து இயக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலநிலை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பருவமழை காரணம் மற்றும் இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா கப்பல் போக்குவரத்து வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுருந்துச்சு. மீண்டும் கப்பல் சேவை வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் கப்பல் சேவை வந்து தொடங்கு இந்த் ஸ்ரீ அப்படின்ற தனியார் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்கு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை அப்படின்ற பெயர் வைக்கப்பட்ட இந்த கப்பல் போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இது எங்கேருந்து அப்படின்னா நாகை துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைமுகம், இலங்கையில் இருக்க காங்கேசன் துறைமுகம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து வந்து தொடங்குறது. இது விலைப்பட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் 3 தலைமுறை கனவு திட்டம். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா காணொலி காட்சி மூலம் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறாரு. கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 1045 குளம் குட்டைகள் நீர் நிரம்பி அதன் மூலம் வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தொடங்கப்பட்டு ஒரு காலகட்டத்திலையும் முடிவு பெற்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடங்க இருக்குது. இது எந்த மாவட்டங்களில் பயன்பெறுது அப்படின்றது தான் முக்கியம். கோவை, திருப்பூர், ஈரோடு. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடியோடைய அந்த சுதந்திர தின உரையை பற்றி கொடுத்துருக்காங்க. நரேந்திர மோடி 2014 ஆகஸ்ட் 15 உரையாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா ஜன்தன் வங்கி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம், ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை பற்றி பேசியிருந்தார். அதேமாதிரி 2019 உரையாற்றும் போது ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்தது, முஸ்லீம் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதியான முத்தலாக் திட்டத்தை வந்து தடை விதிக்கிறது, நாடு தழுவிலான GST அறிமுகம், ஒரே தேசம் ஒரே தேர்தல் ஆகிய இலக்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆட்சி அமைக்கும் போது பேசினது. இப்போ 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா மின் இணைப்பு, குடிநீர் சமையல் எரிவாயு அடங்கிய அனைவருக்கும் உறுதி செய்வதன் மூலம் அனைவருக்குமான வளர்ச்சி, அதாவது அனைவருக்கான வளர்ச்சி, சப்கா சாத்து சப்கா விகாஸ் அப்படின்ற வந்து அந்த வார்த்தையில் வந்து அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுடைய நலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த முறையில் வந்து பேசியிருக்கிறார். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிடர் மீட்பு படையினரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, பேரிடர் மேலாண்மை அப்படின்ற டாபிக் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதில் இருக்கிறதுலாம் நிறைய இருக்குது, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. உலகளவில் பேரிடர் அபாயம் குறைப்பதற்கான உத்திகளை வகுக்க 1999ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் நாள் அலுவலகம் ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையின் அளவுகோலின்படி பேரழிவு என்பது ஒரு சமூகம் அல்லது ஒரு சமூகத்தின் செயல்பாட்டை தடுக்கும் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை குறிக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாளில் சுமத்ரா தீவில் வடமேற்கடையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா சுனாமி தாக்குதல் ஏற்பட்டுச்சு. இதுதான் வந்து மிகப்பெரிய பேரழிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநில தலைநகரான போபாலில் வந்து 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் நாள் இரவு யூனியன் கார்பரேட் நிறுவனத்தினாலிருந்து வெளியேறிய மீத்தைல் ஐசோசயனைட் வாயுவால் வந்து பார்த்திங்கன்னா 15,000 பேர் இறந்து 6 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க. இது உலகின் மிகப்பெரிய மனித பேரழிவுகளில் இதுவும் ஒன்றா கருதப்படுது. ஓகேங்களா, பேரிடர் காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் உயிர்களையும் உடைமைகளையும் காக்க பேரிடர் மேலாண்மை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் நாள் இயற்றப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்படின்னா 2005 டிசம்பர் 23ஆம் தேதி. ஓகேங்களா, தற்போது 16 குழுக்களுடன் இணைங்கும் இந்த அமைப்பில் ஒவ்வொரு குழுவிலும் 1149 பேர் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்திலிருந்து பணி ஓய்வு பெற்றவங்க தான் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, பேரிடர் மேலாண்மை பணியில் இணைவோருக்கு உயரிய சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாகபுரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி மையம் இருக்குது. ஓகேங்களா, நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் சில வெளிநாடுகளும் சென்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரிடர் மீட்பு பணி குழு வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றுறாங்க. அவங்கள பற்றி கொடுத்தாங்க. நமது அண்டை நாடான நேபாள தலைநகர் காத்மண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு 9,000 பேரை பழிவாங்கிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து நடைபெற்ற நிவாரணப் பணிகள் வந்து நம்ம கலந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் துருக்கி, சிரியா நாடுகளில் ஏற்பட்ட பூகம்பத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணியாற்றிருக்கோம். ஓகேங்களா, பேரிடர் மேலாண்மை அமைப்பை வந்து மேலும் வலுப்படுத்தும் வகையில் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை இணையமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 வந்து சில திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க. அதன்படி அதிக மாவட்ட அளவில் பேரிடர் மேலாண்மை அமைப்பை வந்து நிறுவ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா வந்து வழிவகை செய்து, அது மட்டும் இல்லாமல் மாநில தலைநகரங்கள், மாநகராட்சி, நகராட்சி ஆகியவற்றிலும் சம்பந்தப்பட்ட ஆணையர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிடர் மேலாண்மை அமைப்பு வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் மீட்பு படை வந்து அமைக்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சட்ட திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து
மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்திருக்காரு. இதில் நமக்கு என்ன தேவைன்னா இஸ்ரேலோட பிரதமருடைய பேர் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இஸ்ரேல் காசா போர்லாம் நடக்குது இல்லையா, அதனால் அந்த பிரதமருடைய பேரை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎன்யூ சார்பில் அப்படியே கேட்டுருவாங்க. ஓகேங்களா, அடுத்து குரங்கு அம்மையினோடு வந்து பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மேற்காசிய நாடுகளில் கடந்த 1970களில் தான் வந்து பார்த்திங்கன்னா பரவிய குரங்கு அம்மை பாதிப்பு அதன் பிறகு முடிவுக்கு வந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளில் இந்த நோய் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு. குரங்கு அம்மை பாதிப்பு ஒருவரிடம் மற்றவருக்கு வந்து பரவும் நோய் 7 முதல் 14 நாட்களுக்கு வந்து தொற்றை ஏற்படுத்தக்கூடியது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, உடல் வந்து தடிப்புகள் உள்ளிட்ட அனைத்து அறிகுறிகளும் இதில் தென்படும். இந்நிலையில் ஆப்பிரிக்கா, காங்கோ, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு அம்மை வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட நாடுகளிலிருந்தோ அல்லது வெளிநாட்டிலிருந்தோ அந்த அறிகுறியோடு இந்தியாவுக்கு வரவங்களை வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்த கோரி வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து SSLV D3 ராக்கெட் அதாவது வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. புவி கண்காணிப்பு அதிநவீன EOS 08 அப்படின்ற செயற்கைக்கோளுடன் SSLV D3 ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஏவப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி புவியினுடைய தாழ்வழுத்த வட்டப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றதாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ சார்பில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா PSLV ராக்கெட் மூலம் 1750 கிலோ வரை வந்து எடையை சுமக்க முடியும். PSLV வந்து பார்த்திங்கன்னா 1750 கிலோ, GSLV வந்து பார்த்திங்கன்னா 4000 கிலோ எடை கொண்டது. இந்த SSLV வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவு எடை கொண்ட அதாவது பார்த்திங்கன்னா 500 கிலோகிராம் வரையிலான எடையை வந்து சுமந்து செல்லக்கூடிய ஒரு சாதனம் தான் இந்த SSLV சாதனம். இதன்படி வந்து பார்த்திங்கன்னா சிறிய ரக SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புதிய வடிவமைப்பான இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ராக்கெட்டுகள் வந்து இதில் வச்சு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, இந்த வகையில் புதியதாக வடிவமைக்கப்பட்ட SSLV D3 ராக்கெட் மூலம் புவி கண்காணிப்புக்கான EOS 08 அப்படின்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ திட்டமிட்டது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஆய்வு மையத்திலிருந்து பார்த்திங்கன்னா முதலாவது ஏவுதளத்திலிருந்து SSLV D3 ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று 9:17 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதில் கூட அட்டாச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா சார்பில் வடிவமைக்க வைக்கப்பட்ட SR0 அதாவது SR0ன்னு சொல்லுவாங்க டெமோசாட் என்கின்ற 1.2 கிலோ எடை கொண்ட குறுஞ்செயற்கைக்கோள் 15 நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 475 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதைத் தொடர்ந்து 100% வெற்றி பெற்றதாக இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. புவி தாழ்வழுத்தப்பட்ட வட்டப்பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தப்பட்டுள்ள EOS 08ங்கிற செயற்கைக்கோள் 176 கிலோ எடை கொண்டது. இது ஓராண்டு வரை ஆய்வு பணியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் பேலோட். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிஷினு. இதோட வேலை என்ன அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா இரவிலையும் சரி பகல்லையும் சரி அந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக எடுத்து அனுப்பக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ரிஃப்ளெக்டோமெட்ரிக் பேலோட் அப்படின்னு ஒன்று அதையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா CQV டோசிமீட்டர் ஆகிய 3 சாதனங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணி அமைச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஆய்வுக்கருவி வந்து பார்த்திங்கன்னா தொலைநிலை நுண்ணுணர்வு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த இமயமலை தொடரில் அந்த உரைப்பணிகள் உருகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கணிக்கிறது அந்த இரண்டாவது மிஷினோட வேலை. மூன்றாவது கருவியான அந்த டோசிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா புற ஊதா கதிர்கள் வீச்சு குறித்து எச்சரிக்கை தகவலை வந்து நமக்கு அளிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை தான் அட்டாச் பண்ணி அனுப்ப போகிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் வந்து புற ஊதா கதிர்களுடைய தாக்கம் எப்படி இருக்குது அதன் மூலம் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா, ககன்யான் திட்டத்துக்கு முன்னோடியாக ஆளில்லாத கலனை வந்து பார்த்திங்கன்னா விண்ணுக்கு அனுப்பும் முயற்சி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ தலைவர் சோம்நாத் வந்து தெரிவிச்சிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளில் செயல்பாட்டுக்கு வரும்னு தகவல் தெரிவித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த 3 ஆய்வுக்கருவிகளையும் இணைச்சு அமைச்சிருக்கோம். இது வந்து 40 GB வரையிலான தரவுகளை வந்து சேமித்து வைக்கும் திறன் இருக்குது. இஸ்ரோ மற்றும் யூராப் செயற்கைக்கோள்கள் மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த EOS செயற்கைக்கோள் வந்து வடிவமைக்கப்பட்டுச்சு. ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த SR0 டெமோசாட் அப்படின்ற குறுஞ்செயற்கைக்கோள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இத்தகைய சாதனங்கள் அதாவது பார்த்திங்கன்னா குறைந்த எடையுள்ள சாதனங்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாடும் இவ்வளோ செலவு பண்ணி அனுப்புறதில்ல. இத்தகைய சாதனங்கள் குறைந்தது 1 கிலோ எடையில் இருந்தால் மட்டும்தான் பிற நாடுகள் வந்து விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் வெறும் இந்த ஸ்பேஸ் கிட்ஸ் அமைப்பானது வெறும் 350 கிராம் எடை கொண்ட அந்த நிலைநிறுத்த சாதனத்தை வடிவமைச்சிருக்கு. இதை நாம் வந்து அனுப்பியிருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனம் சார்பில் வடிவமைக்கப்பட்ட டெமோசாட் குறுஞ்செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை SRM பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் 26 பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்களித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெமோசாட் செயற்கைக்கோளில் விண்வெளி கதிர்வீச்சை கணக்கிடுவதற்கான சிறிய ஆய்வு கருவிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வடிவமைச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா,
எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மருத்துவ பணியாளர் மீதான வன்முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய சுகாதார அமைச்சகம் வந்து முக்கிய உத்தரவு கொடுத்துருக்காங்க. மருத்துவ பணியாளருக்கு எதிராக ஏதேனும் வன்முறை நிகழ்ந்தால் அது தொடர்பாக 6 மணி நேரத்திற்குள் நிறுவனத்தின் வாயிலாக முதல் தகவல் அறிக்கை அது வந்து பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து வாஜ்பாயோட நினைவு தினம். முன்னாள் பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான வாஜ்பாய் நினைவு தினம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு தன்னுடைய 93வது வயதில் வந்து அவர் காலமாயிட்டார். பாஜகவினுடைய முதல் பிரதமராக பதவி வகித்தவர் தான். 2004ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். ஓகேங்களா. 1998லேருந்து 2004 வரைக்கும். அக்னி ஏவுகணையின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா RN அகர்வால் வந்து காலமாயிருக்காரு. அக்னி ஏவுகணையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படும் RN அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலமாயிட்டார். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்யூஸ் அறிவு பொறுத்தளவு. அவரது உடல் வந்து அரசு மரியாதையுடன் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் செய்யப்படுது. இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் தெலுங்கானா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படும் அப்துல் கலாமும் ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தை வந்து தொடங்கினார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி ஏவுகணையின் தந்தை அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா. ஏவுகணை மனிதர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம். ஓகேங்களா. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், தெளிவாக எடுத்து எழுதிக்கோங்க. அதனால தான் கீழே கருதி சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 84 பேருடன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் பேரா ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. 17வது பேரா ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் 28ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அணிவகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடியேந்தது பார்த்திங்கன்னா சுமித் அன்டில், பாக்யஸ்ரீ ஜாதவ் இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா அணிவகுப்பில் வந்து கொடியேந்துறாங்க. பாரிஸோடைய பேரா ஒலிம்பிக் போட்டி தொடக்க நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் கொடியேந்துறாங்க. ஸ்மித் அன்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த டோக்கியோ பேரா ஒலிம்பிக் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா F64 பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை தங்கப்பதக்கம் வென்றவங்க. ஓகேங்களா. குண்டு எறிதலில் வந்து பார்த்திங்கன்னா பாக்யஸ்ரீ ஜாதவ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய பேரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றவங்க. அதனால் இவங்க 2 பேருக்கு இந்த முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. பேரா ஒலிம்பிக்குடைய கமிட்டியோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர ஜஜாரியா. ஓகேங்களா. அது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரா ஒலிம்பிக் போட்டியில் இதுவரை இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 9 தங்கம், 12 வெள்ளி, 10 வெண்கலம் என 31 பதக்கங்களை வென்றிருக்கு. அதிகபட்சமாக 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 19 பதக்கங்களை வென்றிருக்கும். ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவடைந்த நிலையில் சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் வெளியிட்ட புதிய தரவரிசை பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 5வது இடத்திலும் மகளிர் அணி வந்து 9வது இடத்திலும் வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பழைய வாகன அழிப்பு கொள்கை. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் வாகன ஓட்டிகளின் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2021-22ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய வாகனங்களை வந்து புழக்கத்திலிருந்து நீக்குவது தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியாயிடுச்சு. இதில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு அறிவித்தபடி வந்து பார்த்திங்கன்னா பழைய வாகனங்கள் அழிப்பு கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வாகனங்கள் தகுதி காலம் 20 ஆண்டுகளாகவும் வணிக ரீதியிலான வாகனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிச்சாங்க. இந்த காலம் முடிஞ்சோடனே இந்த வாகனங்கள்லாம் கூட ஸ்கிராப்பில் போட்டுருணும். சரிங்களா. இந்த தகுதி காலம் முடிந்து வாகனங்களை தணிக்கை செஞ்சு மேலும் வேணால் ஒரு 5 வருஷம் வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. புதிய வாகனம் வாங்க விரும்புவோர் வந்து பார்த்திங்கன்னா அரசிடம் பதிவு செய்யப்பட்ட வாகன அழிப்பு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வாகனங்களை ஒப்படைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கும்போது 25% வரி தள்ளுபடியும் பதிவு கட்டணம் உள்ளிட்டவை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. பழைய வாகனத்தை தொடர்ந்து பயன்படுத்த விரும்பினால் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தானியங்கி சோதனை நிலையம் ADSI அணுகி மறுதணிக்கை சோதனையில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க வேண்டும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 2 வீலர் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு, அதை வந்து அந்த வெஹிக்கிளுடைய அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாம் அந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் அந்த சம்மந்தப்பட்ட அந்த மிஷினில் போய்ட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடும் இந்த வண்டி வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்து பயன்படுத்த தகுதியா இல்லையான்னு சொல்லிட்டு. சப்போஸ் அதில் ஃபெயில் ஆகிட்டோன்னா அந்த என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லுதோ அதை மட்டும் சரி பண்ணி மறுபடியும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் இந்த வண்டி வேணாம் நம்ம புது வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா ஸ்கிராப்புக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக 150 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் அப்படின்ற சுற்றளவுக்கு 150 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு வாகன அழிப்பு மையம் வந்து வச்சுருப்பாங்க. அங்கே கொண்டு போய் இந்த வண்டியை ஒப்படைச்சிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது வெஹிக்கிள் வாங்க போனீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவு கட்டணம் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. தணிக்கையில் அதாவது பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் இருக்கிற பழைய வாகனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானியங்கி சான்றிதழ் வழங்குவதற்கு கட்டணமும் பழைய தனியார் வாகனங்களுக்கு புதுப்பிக்க கட்டணமும் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு வந்து அதிகரிச்சிருக்காங்க. சரிங்களா அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சுற்றுச்சூழல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நீங்கள் படிப்பீங்க. இது எல்லாமே அதன் கீழே தான் வருது. தயவு செஞ்சு ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க. தாய்லாந்துடைய பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா பெடங்டா ஷினவத்ரா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து காது மூக்கு தொண்டை மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா
காக்லியர் சிகிச்சை வந்து முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் காது மூக்கு தொண்டை பிரிவு தனித்துவம் பெற்று விளங்குகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகிச்சைக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்லியர் சிகிச்சை அப்படின்னு ஒன்று அழைக்கப்படுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது 3க்கும் முக்கியமானது. இது பொதுவாக வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் காக்லியர் சிகிச்சை எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி ஆன்சர் பண்ணாலும் தான் சொல்கிறேன். தீனதயாளன் உபாத்யாயா விருது வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி வந்து அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா கல்வி, சுகாதாரம், வணிகம், விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தொலைத்தொடர்பு சார்ந்த செயல்பாடுகளில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய தனிநபர் மற்றும் நிறுவனங்களுக்கு பண்டிட் தீனதயாளன் உபாத்யாயா தொலைத்தொடர்பு சிறப்பு விருது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு அமைச்சகம் சார்பில் வந்து வழங்கப்பட இருக்குது. இந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு விண்ணப்பதாரர்கள் விருது, பொன்னாடை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் 2 லட்சம் ஆகியவை வந்து வழங்கப்படும். ஓகேங்களா? தகுதியில்லங்க இந்த வெப்சைட்டில் வழங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? வேணால் படித்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. இது இன்றைக்கி சொன்னது எல்லாமே இம்பார்ட்டன் தான். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.